நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோ எப்பயுமே வேலை வேலைன்னு சொல்லிட்டு செம ஒர்க்கஹாலிக் பர்சனா இருப்பான். ஆனா அவனோட ஒய்ஃப் வந்துட்டு ஹீரோ கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது லவ் அண்ட் கேரிங் தான். அது எப்பயுமே வந்துட்டு ஹீரோயினுக்கு கிடைச்சதில்ல. அதனால அவ என்ன பண்றான்னா ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினோட அருமையே புரிய வருது. ஹீரோயின் போனது நினைச்சு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சு திரும்பியும் லவ் பண்றானா இல்லையா, இவங்க ரெண்டு ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ட்ராமா ரெகுலரா பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்ல ஹீரோயின் லூஷியா தான் காட்டுறாங்க. அவளுடைய லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவளுடைய வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருக்கா. அவளோட டபா ஸ்கூட்டியை ஆன் பண்றா. அதுல இருந்து புகை மட்டும்தான் வருது, வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. இவளும் ஸ்கூட்டி கூட போராடிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்கான். இவன் தான் இந்த டிராமாவோட ஹீரோ, ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட். இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கு. அதனாலதான் வந்துட்டு ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறான், என்னடா இவ ஸ்கூட்டி கூட போராடிட்டு இருக்காளன்னு சொல்லிட்டு அவனோட கார் கீயை தூக்கி போடுறான். இந்த காரை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சமய கடுப்பாயிடுறா. எனக்கு உன்னோட அனுதாபம் தேவையில்லை, போடா நீ உன்னோட டப்பா காரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த சாவிய அவன் மேலே தூக்கி வீசிடுறா. இதை பாக்குற ஹீரோவுமே சமய கடுப்பாயிடுறா. ஏன்டி இப்படி கோவப்படுற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணத்துல தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீங்க ஏன் ஓவரா ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை கிடையாது, என்ன பார்த்து நீ ஒன்னும் பாவப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூட்டில இருந்து நிறைய புகை வருது. ஹீரோ கடந்து இருமிக்கிட்டு இருக்கான். ஐயோ கடவுளை, எது என்ன வண்டியா இல்ல கொசு வண்டியா, இந்த மாதிரி புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் போனது நினைச்சு இவன் ஃபீல் பண்றான் தான் போல. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வந்துட்டு 3 வருஷமா இவ கூட வாழ்ந்து இவளை கொடுமைப்படுத்திட்டு தானே இருந்தோம், அதுக்கு பதிலா இவ போனதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயின் என் ஹீரோவை டின்னருக்கு கூப்பிட்டுருப்பா போல. ஆனா ஹீரோ வந்துட்டு டின்னருக்கு வராம லேட்டா தான் வந்திருக்கான். அதாவது லேட்டுனா அடுத்த நாள் விழிஞ்சிருச்சு. அவன் பாட்டுக்கு ஹாயா உள்ள வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் செம கடுப்பாயிடுறா. நான் நைட்டு ஃபுல்லா நீ டின்னருக்கு வருவேன் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நைட்டு ஃபுல்லா இந்த பொண்ணு கூட தான் உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டோஸ் தூக்கி வீசுறா. ஹீரோ சொல்றா, இங்க பாரு, நான் ஒரு பிசினஸ் விஷயமா தான் போயிருந்தேன், அதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண வேண்டியதா இருக்கும், அதுக்காக நீ என்ன சந்தேகப்படுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்ப சேடா சொல்ல ஆரம்பிக்கிறா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் உன்கிட்ட இருந்து லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இங்க பாரு, நான் இந்த மாதிரி பார்ட்டிக்கு போறது ட்ரிங்க்ஸ் பண்றது எல்லாமே சர்வ சாதாரணம் தான், நான் இந்த மாதிரி பார்ட்டி அட்டன் பண்ணதான் எனக்கு நிறைய கிளைண்ட் கிடைப்பாங்க, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, சரி எப்ப பார்த்தாலும் நீ வேலை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்க, வீட்டுல நான் ஒருத்தி இருக்கேன்ல, என்னைக்காவது நீ என்னை எடுத்து பார்த்திருக்கியா, நீ இது வரைக்கும் என்ன பார்த்ததும் கூட இல்ல, நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல, நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது லவ் அண்ட் கேர் தான், அது எனக்கு எப்பயுமே கிடைச்சதில்ல, இதுக்கு மேல என்னால உன் கூட வாழ முடியாது, பேசாம நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரை கொடுக்கறான். இதை பாக்குற ஹீரோமே, என்ன விளையாண்டுட்டு இருக்கியா, தயவு செஞ்சு விளையாடாம இரு, இன்னைக்கு நமக்கு வெட்டிங் ஆனிவர்சரி தானே, அதுக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கிஃப்ட கொடுக்க அவ சொல்றா, இங்க பாரு, நேத்துதான் வெட்டிங் ஆனிவர்சரி, உனக்கு என்னைக்கே நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கூட தெரியல, இந்த லட்சணத்துல நான் இப்படி உன் கூட வாழ முடியும், இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அவன் உடனே அவன் கிட்ட இருக்க கார்டை எடுத்து கொடுத்துட்டு, இந்த இதுல நிறைய பணம் இருக்கு, உனக்கு என்ன கிஃப்ட் வேணாலும் நீயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த கார்டை எடுத்து பார்த்துட்டு, இப்ப கூட நான் உனக்கு என்ன சொல்லுன்னு புரியவே இல்ல, நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது கேர் மட்டும்தான், இந்த காசு வச்சு அந்த கேரை வாங்க முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, இங்க பாரு, நான் பணக்காரன் தெரிஞ்சுதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்கிட்ட காசு இல்ல நீ என்ன மேரேஜ் பண்ணிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டோன்னு ஹீரோயின் சொல்றா, ஓ நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா, நான் பணத்துக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணி நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு, நான் என் பாட்டி சொன்னாங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், போதும் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் என்னால உன் கூட வாழ முடியாது, எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிடுறா. ஹீரோமே, ஓ உனக்கு டைவர்ஸ் தானே வேணும், சரி நான் டைவர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கோவமா அதுல சைன் போட்டு, இந்த வீட்டை விட்டு நீ வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரை தூக்கி வீசிட்டு போறான். இப்போ பிரசன்ட்ல இதை நினைச்சு பார்த்துட்டு தான், சரி அவளுக்கே என் கூட வாழ பிடிக்கல, நம்ம இதுக்கு அவளை போட்டு ட்ரபிள் பண்ணும், அதான் அவளை போக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு வந்துட்டு கால் வருது, இந்த மாதிரி உங்களுடைய கம்பெனில ஒரு பெரிய கிளைண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். சரி நான் உங்ககிட்ட என்னென்னு
பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க சூ குரூப். இந்த சூ குரூப்போட பிரசிடென்ட் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இப்பதான் வந்துட்டு டைவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீ வந்துட்டு என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் உனக்கு எப்பயும் போல இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கேட்டோன்னு ஹீரோ சமய கடுப்பாயிரான். இல்ல உங்க பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு அந்த இன்வெஸ்டரோட பொண்ணு அவ வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. இவ பேரு ஜியாங்கு. அவ சொல்றா, அதான் உனக்கும் ஹீரோயினுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்லப்பா, பேசாம என்ன மேரேஜ் பண்ணிக்கோ. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எப்பயும் போல, உனக்குமே என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்ற, இங்க பாரு, நான் ஒன்னு ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறேன், நான் வேற ஒரு இன்வெஸ்டரும் கூட பாத்துக்குவேன், ஆனா என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறான். அவன் போனதும் ஜியாங் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட புலம்பிட்டு இருக்கா. என்னப்பா, நான் பண்ண பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. நான் தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ குடிக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ அனுப்பி வச்சேன், அதுவும் என் பக்கத்துல இருக்க மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புனேன். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா இவன் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறானே, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, ஜியாங் அப்பா சொல்றான், நீ எதுக்கும் கவலைப்படாத, அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ண யாருமே வரமாட்டாங்க, கடைசியில அவன் நம்ம கிட்ட தான் வந்தாகணும், அவனை கண்டிப்பா உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜியாங்குமே வந்துட்டு ஹீரோ அவனை தான் மேரேஜ் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினை கட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. ஹீரோக்கு இவளுடைய ஐடென்டிட்டியே தெரியாது. ஹீரோவை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ அவளுடைய லூ ஃபேமிலிக்கு வந்திருக்கா. ஹீரோயினோட பிஏ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, உங்க ஹஸ்பண்ட் உங்களை டைவர்ஸ் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு நல்லா வேணும், அந்த சூ ஃபேமிலி தானே வந்துட்டு உங்க ஹஸ்பண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ யாருமே இன்வெஸ்ட் பண்ணாம அவங்க அல்லாடிட்டு இருக்காங்க, நீங்க வேணா பாருங்களேன் மேடம், உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு அவங்க கண்டிப்பா பேங்க் தான் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே யார் எப்படி போனா எனக்கு என்ன, அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்டி எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். யாராவது இன்வெஸ்டர் பிடிச்சு எப்படியாவது அவனோட கம்பெனியை மேலே கொண்டு வந்துடலான்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு யாருமே இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இல்ல. ஒரு பக்கம் ஹீரோயின் போயிட்டாங்கிற சோகம் வேற, பத்தாவதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. இப்போ அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவன் போதையில நின்னுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. எல்லாருமே ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோமே வந்துட்டு ஹீரோயினை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறான். யார் இந்த பொண்ணு, பார்க்க ஹீரோயின் மாதிரியே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. பக்கத்துல இருக்க ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றான், ஏய் இந்த பொண்ணு யாரு தெரியுமா, இவதான் இப்ப நியூ பிரசிடென்டா லூ ஃபேமிலிக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஷாக் ஆகி அவளையே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், சரி நம்மளோட ஒய்ஃப் வந்துட்டு கண்ட்ரி சைட்ல இருந்து வந்தவ, அவன் நம்மள டைவர்ஸ் பண்ணிட்டு அப்ராடுக்கு ஸ்டடிக்கு தான் போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன், இவ கண்டிப்பா வந்துட்டு என்னோட ஒய்ஃபை இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்கான ஐடியா கொடுக்குறான், இங்க பாரு அந்த பொண்ணு பெரிய பணக்காரி, பேசாம அவளை வந்துட்டு உன்னோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ளதான் நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு பாத்தீங்கன்னா அப்ப ரொம்ப வயிறு வலி வந்துருச்சு போல. அவன் சடனா வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான், என்னால ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின்மே பதறி போய் ஹீரோக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அங்க பார்க்க வரா. ஹீரோயின் உள்ள வரத பார்க்கும்போது இவனுக்கு அவனோட கண்ணுக்கு வந்துட்டு அவளோட ஒய்ஃபை பார்த்தமா தான் தெரியுது. லூசி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, என்னாச்சு உங்களுக்கு, உங்களுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாம, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க லூசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட என்ன வளரிட்டு இருக்க, உனக்கு என்ன வயிறு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றா. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கதான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஏதாவது இன்வெஸ்டர் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்ட்டிக்கு போய் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான் போல. அதனாலதான் இப்ப ஹீரோவோட குடல் வெந்து போயிருச்சு. அதனாலதான் அவனுக்கு வயிறு வலியுமே வந்திருக்கு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோ செத்து போயிடறான்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு இதெல்லாம் கனவுன்னு தெரிய வருது. ஹீரோயின் ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு வந்திருப்பா. இப்போ ஹீரோக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே தவிச்சிட்டு இருக்கா. இருந்தாலுமே நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம தான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டோம்ல, அவனோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனா என்ன ஆகலைன்னா எனக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு பேசாம படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அவனை எப்படியோ காப்பாத்திட்டாங்க போல, அவனுக்கு எதுவும் ஆகல. பக்கத்துல அவனோட ஃப்ரெண்டுக்காரன் தான் இருக்கான். ஹீரோ கண்ணு முழிச்சோன்ன, மறுபடியும் இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போகணும், அங்க யாராவது எனக்கு இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்றாங்களான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோ ஃப்ரெண்டு சொல்றான், உனக்கு என்ன பைத்தியமாடா, ஆல்ரெடி நீ நிறைய ட்ரிங்க் பண்ணி உன்னோட குடலே வெந்து போச்சு, இதுக்கப்புறம் நீ ட்ரிங்க் பண்ணவே கூடாது, அப்படி நீ ட்ரிங்க் பண்ணா அவ்வளவுதான், நீ செத்து போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றான், பரவாயில்ல, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, என்னோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடியாமலே வந்துட்டு எப்படியாவது பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஹீரோயினோட கம்பெனில இருந்த கால் வருது. இந்த மாதிரி ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க போல. அதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் விஷயமா வந்துட்டு ஹீரோயினை பார்க்க தான் வந்திருக்கான். ஹீரோயினை பார்க்க இவனுக்கு அவனோட ஒய்ஃபை பார்த்த மாதிரி தான் தெரியுது. ஹீரோ உட்காந்துட்டு ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. இவ பார்க்க நம்ம ஒய்ஃப் மாதிரியே இருக்காளே, ஒருவேளை நம்ம ஒய்ஃபா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவனோட ஒய்ஃப்னா கண்ணாடி போட்டு பேக்கு மாதிரி இருப்பாளாமா. இப்போ கண்ணாடி இல்லாதனால இது வேற யாரோங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். நீங்க கேட்கலாம், லாஜிக் ரொம்ப இடிக்குதேன்னு சொல்லிட்டு. ஆனா இது சைனீஸ் டிராமா, இதுல லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது. சரி, நான் ஸ்டோரியை கண்டினியூ பண்றேன். ஹீரோ ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ வெயிட்டர் வந்து, சார் நீங்க ட்ரிங்க் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றா, இல்ல அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், அவங்க ஸ்டொமக் ரொம்ப பேட் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். உங்களுக்கு எப்படி தெரியும் என்னோட ஸ்டொமக் பேட் கண்டிஷன்ல இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுறான். ஹீரோயின் உடனே பதறி போய், இல்லைங்க, அன்னைக்கு நீங்க ஹோட்டல்ல உடம்பு சரியில்லாம இருந்தீங்கல்ல, நான் தான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணேன், நீங்க அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அவனுமே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, என்ன நான் பார்க்க உங்க எக்ஸ் ஒய்ஃப் மாதிரி இருக்கேனா? நிறைய பேர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, நான் பார்க்க லூஷி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. நானும் உங்க ஒய்ஃபு கசின் தான் அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. ஹீரோமே, ஆமா ஆமா, நீங்க கண்டிப்பா என்னோட ஒய்ஃபா இருக்க சான்ஸ் இல்ல, அவ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, ஏங்க என் கசின் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாதா? அவ எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல இருந்து அழுக்கான ட்ரெஸ் போட்டு அங்க பாத்திர விளக்குதான் அவள் லாக்கின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நோஸ் கட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஹீரோவால எதுவுமே பேச முடியல. ஹீரோயின் வந்துட்டு சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஹீரோவோட ஒய்ஃப் எப்படி பண்ணுவாளோ அதே மாதிரிதான் இவளுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்கா. என்ன இவன் நம்மளோட ஒய்ஃப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா, சரி பார்க்கதான் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா இவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு தேங்க் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் என்னோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, உங்களோட முட்டாள் ஒய்ஃப்காக தான் நான் உங்களோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்றேன், சரி இதுக்கப்புறம் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் அவனோட ஒய்ஃப் தான் ஞாபகம் வரா. இவன் உடனே யோசிக்கிறான், எனக்கு எதுக்கு என்னோட ஒய்ஃப் ஞாபகம் வருது, ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே ஆளா தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு டவுட்டா இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் காருக்கு வந்துட்டு அவன் பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஒய்ஃப் பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கேட்க சொல்றா. அவ ஊருக்கு போயிட்டாளா இல்லையா, அவ நான் கொடுத்த வீட்டுல தானே ஸ்டே பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பிஏ சொல்றான், மேடம் இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல, அவங்க நீங்க கொடுத்த வீட்டுல ஸ்டே பண்ணல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். இந்த பக்கம் ஜியாங் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கா. அப்பா, ஹீரோக்கு வந்துட்டு அந்த லூ ஃபேமிலியில இருக்க பிரசிடென்ட் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் ஹீரோ நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்க மாட்டான், இப்போ என்ன பண்றது, ஹீரோ என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோன்னு ஜியாங் அப்பா சொல்றாங்க, சரி ஹீரோ போனா போயிட்டு போறான், நான் உனக்கு லீ ஃபேமிலியோட பிரசிடென்ட்டை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஜியாங் பதறி போயிடறா. அப்பா ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, எப்படியாவது நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், இந்த டைம் மட்டும் நான் தோத்துட்டேனா நீங்க யார சொல்றீங்களோ அவங்களே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா லீ குரூப்போட சிஇஓ பாத்தீங்கன்னா 60 வயசு கிழவன். அந்த கிழவனுக்கு தான் வந்துட்டு இந்த ஜியாங்கோட அப்பா வந்துட்டு ஜியாங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஜியாங் வந்துட்டு அந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆக தான் ஹீரோவை எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு அவன் பிஏ கிட்ட தான் பேசிட்டு போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி லூ குரூப்போட பிரசிடென்ட் வந்து நம்மளோட கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கலான்ட்டு இருக்கேன், அவங்களுக்கான ட்ரெஸ் மேக்கப் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட ஒய்ஃப் ஞாபகம் வந்து, என்னோட ஒய்ஃப்மே எங்க போயிட்டான்னு சீக்கிரம் கண்டுபிடி, அவளுக்குமே நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்றான். பிஏமே சரி பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதா இந்த ஜியாங் கேட்டறா. ஜியாங் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னா, யார் அந்த லூ குரூப்போட பிரசிடென்ட், ஹீரோ இப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தர மாதிரி இருக்கே, இப்படி போயிட்டு இருந்தா அந்த பொண்ணு ஒருவேளை ஹீரோவை கரெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு ரெடி ஆகி வந்துட்டு இருக்கும் போது இந்த ஜியாங் வந்துட்டு வேணும்ட்டே ஹீரோயின் மேல தண்ணி ஊத்தி விட்டுறா. இதை பாக்குற ஹீரோயினோட பிஏ உடனே, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, எங்க மேடம் மேல இப்படி தண்ணி கொட்டி விட்டுட்ட அப்படின்னு சொல்ல, இந்த ஜியாங்க்கு வந்துட்டு ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோவோட ஒய்ஃப்ங்கிற விஷயம் தெரியல. ஏன்னா ஸ்பெக்ஸ் போடாதனால இது லூ குரூப்போட
CEO நினைச்சிட்டு இருக்கா. இவ சொல்றா, ஐயோ சாரிங்க, நான் நடந்து வரும்போது என்னோட கால் சுளுக்கிருச்சா, அதனாலதான் தெரியாம உங்க மேல நான் தண்ணி கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இவ வேணும்ட்டே தான் அவ மேல தண்ணி கொட்டிருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோயின்மே சரி பரவாயில்ல, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இப்பவே உன்னை மன்னிச்சு விட்டு இருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறா. இந்த ஜியாங்குமே இவளை பார்க்க லைட்டா வந்துட்டு ஹீரோவோட வைஃப் மாதிரி தான் இருக்கு, ஒருவேளை இவ ஹீரோவோட வைஃபா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த ரூம்ல வந்து பார்த்தா ஹீரோ அரேஞ்ச் பண்ணிருக்க ட்ரெஸ் மேக்கப் செட் எதுவுமே இருக்காது. உடனே மேடம் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றா, பரவாயில்ல விடு, நான் சீக்கிரம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்ட்டில வந்துட்டு ஜியாங் வந்துட்டு ஹீரோ பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கா. இன்னைக்கு எதுக்காக இங்க பார்ட்டி வச்சிருக்கீங்க, அந்த லோ குரூப்போட சிஏ கண்டிப்பா இங்க வரப்போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஏஞ்சல் மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க அழகு போல வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே அந்த பார்ட்டில இருக்கவங்க எல்லாருமே வாவ் இந்த பொண்ணு யாரு, பார்க்க செம அழகா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோமே வந்துட்டு அவனே மறந்து ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்கா. சே இவ இவ்வளவு அழகா இருக்காளே, இவதான் நம்மளோட ஒய்ஃபா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஜியாங்கெல்லாம் நம்ம தான் இவ்வளவு ட்ரெஸ் பாலாக்கணும்ல, இவ எப்படி இங்க வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கா. ட்ரெயின் வந்த உடனே ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம ஹீரோயினே அப்படியே பேண்ட் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஹலோ உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஹீரோ சுயநினைவுக்கே வரா. அப்போ அந்த பார்ட்டில வந்திருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோனை பார்த்துட்டு நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்களே, நீங்க உங்க அழகோட சீக்ரெட் என்னன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் உடனே அவளோட கம்பெனி கிரீம் எடுத்து காட்டுறா. இங்க பாருங்க, நான் இந்த கிரீம் தான் யூஸ் பண்றேன், இதுதான் வந்துட்டு எங்க கம்பெனில புதுசா லான்ச் பண்ண போறோம், நீங்களுமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கம்பெனி ப்ராடக்ட்டை அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குற ஜியாங்குமே என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கா, இங்க நீ பார்ட்டிக்கு தான் வந்த, உன்னோட கம்பெனியோட ப்ராடக்ட்டை அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்ற, வெக்கத்தை பத்தி நீ பேசுறியா, என்னோட ரூமுக்கு வந்து என்னோட ட்ரெஸ் மேக்கப் திங்ஸ் எல்லாம் திருடிட்டு போனவ தானே நீ, உனக்கு என்ன பத்தி பேசிருக்க என்ன அருகதை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கா. ஜியாங் உடனே என்ன நான் திருடினேனா, நான் எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட பிஏ வந்துட்டு இந்த ஜியாங்கோட ஹேண்ட்பேக் கொண்டு வந்து கொடுக்குறா. பாத்தீங்கன்னா ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அவளுடைய ஹேண்ட்பேக்கை அங்கேயே விட்டுட்டு போயிருக்கா. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஜியாங்க பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. பாரு இந்த பொண்ணு எவ்வளவு சீப்பா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஜியாங் சொல்றா, ஹீரோயின் போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து நீங்க என்ன நம்புவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்றா, உனக்கு வெக்கமா இல்லையா, போய் இவ்வளவு சீப்பா நடந்துகிட்ட, நீ இந்த பார்ட்டில இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க வெளில போக சொல்லிடுறான். பார்ட்டில ஜியாங்க அசிங்கப்பட்ட விஷயம் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. எங்க அப்பா சொல்றாங்க, இதுக்கப்புறம் என்னால அவமானப்பட முடியாது, உன்னை பெத்ததே வேஸ்ட் தான், உன்னால ஒரு காரியமே பண்ண முடியாது, எப்படி இருந்தாலும் ஹீரோ கண்டிப்பா உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறதே கிடையாது, நான் உன்னை கண்டிப்பா வந்துட்டு அந்த லீ குரூப்போட பிரசிடென்ட்டுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் கடந்து கதறா, அப்பா ப்ளீஸ் பா, மிஸ்டர் லீக்கு 60 இயர்ஸ் ஆகுது, என்னால அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஜியாங்கோட அப்பாவுமே சரி உனக்கு நான் ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நீ வந்துட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க முடியலனா நீ கண்டிப்பா அந்த லீ குரூப்போட பிரசிடென்ட் தான் மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு இப்ப வேற ஆப்ஷனே இல்ல, மேரேஜ்னு ஒண்ணு பண்ணா ஒன்னு ஹீரோ பண்ணணும், அப்படி இல்லாட்டி அந்த லீய பண்ணணும், லீய பண்றதுக்கு பதிலா ஹீரோவே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவன் நினைக்கிறா. இவன் என்ன பண்றானா ஹீரோனை பத்தி தப்பான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் அஃபேர்ல இருக்காங்க, இந்த விஷயம் தெரிஞ்சனாலதான் ஹீரோட வைஃப் வந்துட்டு ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கா. இந்த நியூஸை ஹீரோயினுமே பாக்குறா, எந்த பைத்தியம் இந்த மாதிரிலாம் நியூஸ் போட்டது அப்படிங்கிற மாதிரி அவ திட்டிட்டு இருக்கா. அதுக்கு பிஏ சொல்றா, மேடம் இந்த நியூஸ்னால நம்மளுடைய ஸ்டாக் எல்லாம் ரொம்பவே டவுன் ஆயிருச்சு, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் எந்த தப்பு பண்ணல, இதனால நான் எதுக்கும் பயப்பட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிஏ சொல்றான், மேடம் நீங்க தான் வந்துட்டு ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு பேசாம மீடியால சொல்லிடலாமா, இதனால உங்க பேரு தானே மேடம் கெட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே முறைக்கிறா. பிஏ சொல்றா, மேடம் எப்படி இருந்தாலும் உங்களோட ஐடென்டிட்டி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரிய தானே போகுது, அது ஏன் இன்னைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, நான் ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப்ங்கிறது என்னோட பாஸ்ட், நான் கண்டிப்பா வந்துட்டு அதை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், அது என்னோட கசப்பான வாழ்க்கை, அதை பத்தி நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், யாருக்கும் போய் நான் நல்லவன் சொல்லி ப்ரூவ் பண்ண எனக்கு எந்த அவசியம் இல்ல, நான் எது வந்தாலும் லீகலா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கா. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரஸ் எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்காங்க. அவங்க
எல்லாம் சுத்தி நின்று ஹீரோயின் கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ஹீரோக்கும் வந்துட்டு அஃபேர் இருக்கா, அதனாலதான் நீங்க அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களா? இப்பதான் வந்துட்டு ஹீரோக்கு டைவர்ஸ் வேற ஆயிருக்கு. ஹீரோ டைவர்ஸ் பண்ணது உங்க கசின் தானாமே, அவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணதுக்கு காரணம் நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நிறைய கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுவுமே ஆன்சர் பண்ணாம நின்னுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அவங்க பிஏவை திட்டிட்டு இருக்கா. யார் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் போட்டு விடுறது, உடனே இந்த நியூஸை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அப்போ பாஸ்ல ஹீரோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். அப்போ பாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஹீரோ அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. அப்ப ஹீரோயின் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ கேக்குற, என்ன நீ தூங்காம இப்ப உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் நான் இங்க தூங்காம உட்கார்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே ஹீரோயினை அலைக்கா தூக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பொத்துன்னு பெட்ல போட, ஹீரோயின் உடனே ஹீரோவை மிதிச்சுட்டே திட்ட ஆரம்பிக்கிறா. நீ ஒரு கொடுமைக்காரன், உனக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்ல, லவ் இல்லாம அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அதுக்கு சோகமா அவளே சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த உலகத்துல என்ன லவ் பண்ணது என்னோட பாட்டி மட்டும் தான், என்னோட பாட்டிக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்களுமே இப்ப செத்து போயிட்டாங்க, எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது, இன்னைக்கு என்னோட பாட்டியோட டெத் ஆனிவர்சரி தெரியுமா, நான் எவ்வளவு தனியா ஃபீல் பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு இப்ப ஹீரோயினோட ஞாபகம் தான் வருது. அவன் உடனே, ஐயோ இன்னைக்கு பாட்டிக்கு டெத் ஆனிவர்சரி ஆச்சே, நான் உங்க கல்லறைக்கு போக மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து பிஏக்கு கால் வருது. இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட ஆபீஸ்க்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஏ உடனே இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றான். இந்த மாதிரி மேடம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, அவங்கள பிரஸ் எல்லாம் வந்துட்டு போக விடாம பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னா பதறி அடிச்சுட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்த வந்துட்டு இருக்கான். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு ஹீரோயினை கீழே தள்ளி விடுற மாதிரி வந்துட்டாங்க. ஹீரோயின் கரெக்டா கீழே விழுகிற மாதிரி போக, அப்போ ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். பிடிச்சதுல ஹீரோ வந்து கீழே விழுந்துடுறான். ஹீரோக்கு மண்டையில நல்லா டங்குன்னு அடிபட்டுருது. ஹீரோயின் தான் ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். அவன் மயக்கத்துல இருக்கும் போதே அவனுக்கு சில விஷயம் எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சுதான் மேரேஜ் பண்ணிருப்பான். இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோனை பத்தி தப்பா சொல்லியிருப்பா. அவ கண்ட்ரி சைட்ல இருந்து வந்திருக்கால, அவளுக்கு பணக்காரங்கள பார்த்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசை, அதனாலதான் அவ ஒன்ன பண்ணிருக்கா, அவ இப்ப கூட யாரு கூடயோ அஃபேர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசியிருப்பா. அதை கூப்பிட்டு காமிச்சு இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை தப்பான பொண்ணுங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிருப்பான். இதெல்லாம் ஹீரோவுமே உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட ரொம்பவே ஹாஷா நடந்திருப்பான். ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் தான் நினைச்சிட்டு அவ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பா. ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வார்த்தையாலே கொன்றிருப்பான். எனக்கு நல்லாவே தெரியும், நீ பணக்காரங்களா பார்த்து தானே மேரேஜ் பண்ணுவ, பணம் யார்கிட்ட இருந்தாலும் நீ அவங்க பின்னாடி போயிருவ, ஒன்னு மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோக்கு அப்படியே கான்ஷியஸ் வருது. பார்த்தா பக்கத்துல ஹீரோயின் தான் இருக்கா. ஹீரோக்கு அப்ப கான்ஷியஸ் வந்த உடனே பக்கத்துல இருக்க ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ சாரி மேடம் என்ன மன்னிச்சிருங்க, நான் என்னோட ஒய்ஃப் நினைச்சு உங்களை ஹக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் கேக்குறா, என்ன ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான், ஆமா அது கெட்ட கனவு தான், என்னோட ஒய்ஃப் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, தயவு செஞ்சு ப்ளீஸ் என் ஒய்ஃப் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் அவளை பார்க்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே, உங்க ஒய்ஃப் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படிங்க தெரியும், எனக்கு உங்க ஒய்ஃப் இருக்கிற இடமெல்லாம் தெரியாது, சரி நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல, இந்தாங்க நானே என் கையால சூப் செஞ்சிருக்கேன், இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அது சாப்பிட்றப்போ அவனோட ஒய்ஃப் பண்ற சூப் மாதிரியே இருக்கு. அவன் ஷாக் ஆயிட்டு, இந்த சூப் எப்படி உங்களுக்கு தெரியும், இது நீங்களா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தா தான் மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ அப்படி போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இவன் உடனே அவனோட பிஏக்கு கால் பண்ணி, இந்த லூ குரூப்போட சிஓ இருக்கா இல்லையா, இவ 3 வருஷமா எங்க இருந்தா என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்றான். ஹீரோயின் அடுத்த நாளுமே வந்துட்டு ஹீரோக்கு சாப்பிடுறதுக்கு சூப் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறா. ஹீரோ ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, என்ன மேடம் இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்களா, நீங்க 3 வருஷம் அப்ராட்ல இருந்தீங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன், அப்ராட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றா, ஓ நீங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போனீங்களா, அப்படி இப்படியே உங்களுக்கு இவ்வளவு சூப்பரா குக் பண்ண தெரியுது, அதுவும் என் ஒய்ஃப் எப்படி குக் பண்ணுவாளோ அதே மாதிரி குக் பண்றீங்க, அது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான்.
ஹீரோயின் வந்துட்டு இப்பவுமே போய் சொல்லி சமாளிச்சிடுறா. அது என்னோட கசின் தான் எப்படி சமைக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தா. ஹீரோ அப்பயுமே விடாம சரி அப்ராட்ல 3 வருஷம் நீங்க என்ன கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே தயங்கிட்டு நான் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோமே ஓ அப்படியா என்னோட ஃப்ரெண்டுக்கார ஒருத்தன் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் அப்ராட்ல நீங்க சொன்ன யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கா, நீங்க அவனை மீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் மீட் பண்ணிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் சொல்லிடுறா. இதை கேட்டோன்னு அவன் சொல்றான் இங்க பாருங்க நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே போய் இப்போ நீங்க மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஹீரோ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது போயின்னு தெரிஞ்சோன்ன நான் எங்க மாட்டிக்க போறேங்கிற பயத்துல நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பலான்னு போக ஹீரோ உடனே கையை பிடிச்சு இழுக்கிறா. ஹீரோயின் ஸ்லிப் ஆகி ஹீரோவோட மடியிலேயே விழுந்துடுறா. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க இந்த கண் கொள்ளாத காட்சிய அங்க வந்திருக்க ஜியாங் பாத்துறா. அவ இவங்க 2 பேரும் இந்த பொசிஷன்ல இருக்கத பார்த்தோன்னே ஹீரோயினை திட்டுறா. என்னடி பண்ணிட்டு இருக்க, என்னோட ஆளையை கரெக்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அறைய போக அப்போ ஹீரோ கையை பிடிச்சிடுறான். ஜியாங் உடனே நீங்க இவளுக்காக என்னைய பகச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே இங்க பாரு நீ என்னோட ஃப்ரெண்ட் மட்டும்தான், அது மட்டும் இல்லாம இப்போ உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்ல. இதுக்கு முன்னாடி உங்க அப்பா எனக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். மத்தபடி நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணது கிடையாது. உன்னோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சு அது கீழே நடந்துக்கோ. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்க்க கூட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது ஜியாங் மேல ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஜியாங் வந்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கா. நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன லவ் பண்ணுங்க, என்ன வேண்டான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு கையை பிடிச்சு தட்டி விட்டுறான் எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஜியாங் வந்துட்டு ஹீரோனை பார்த்து மறைச்சிட்டே போயிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, உன்னை என்ன பண்ணன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டே போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பத்தி ஓரளவுக்கு டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவனோட ஒய்ஃப் தான் வந்துட்டு லோ குரூப்போட பிரசிடென்டா இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்து இந்த ஜியாங் வந்துட்டு நல்ல மாதிரி நடிப்பு போட்டுட்டு இருக்கா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நானும் எங்க அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம ஹோட்டல்ல டின்னருக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே சரி நான் டின்னருக்கு மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா டின்னர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஜியாங்கோட அப்பா வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. அங்கிள மன்னிச்சிருப்பா, இதுக்கு முன்னாடி உனக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வந்துட்டு எப்பயும் போல ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வேணுட்டே ட்ரிங்க்ஸ் ஊத்தி ஊத்தி கொடுக்குறாங்க. ஹீரோவுமே நிறைய ட்ரிங்க்ஸ் குடிச்சிடுறான். ஜியாங்குமே வந்துட்டு பக்கத்துல இருந்து ஹீரோக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்க அவனுமே நல்லா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு மட்டையாயிடுறான். இதுகளோட பிளானே இதுதான் போல. ஹீரோக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்து அவனை மட்டையாக்கிட்டு இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோ கூட அந்த நைட் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பா போல. இந்த பக்கம் ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின்மே வந்துட்டு அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கா. இந்த பக்கம் ஹீரோ மட்டையானதுக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டுட்டு தான் வந்துட்டு இந்த ஜியாங் வந்துட்டு இருக்கா. ஜியாங்கும் ஹீரோவும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கத ஹீரோயின் பாத்தர்றா. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது இவன் வந்துட்டு ஹீரோவை ஏதோ தப்பா ஃப்ரேம் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கார்டெல்லாம் போட்டு டோரை ஓபன் பண்ணலாம்னு சொல்லி போறப்போ அங்க ஹீரோயின் வந்துட்டு ஸ்பெக்ஸ் போட்டு வந்துடுறா. நான் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உங்க ஐடி கார்டு கொடுங்க, உங்க இன்ஃபர்மேஷன் நான் வெரிஃபை பண்ணும், அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த ரூம்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்ல ஜியாங் சொல்றா உன்னை பார்க்க ஹீரோவோட ஒய்ஃப் மாதிரியே இருக்கே, நீ என்ன இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளுமே ஆமான்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பாக்குறான். அதுக்கப்புறம் அப்படியே அவனும் மயக்கம் போட்டுறான். இந்த ஜியாங் உடனே அவளோட ஐடி கார்டை கொடுக்குறா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. நீங்க தான் சூ குடும்பத்தோட பெண் வாரிசா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அங்க வந்திருக்க கிளைண்ட் எல்லாம் இவ சூ குரூப்போட வாரிசு தானே, இவன் இந்த ஹோட்டல் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கா, யார் கூட வந்திருக்கா, இவ உடனே நல்ல பொண்ணு இல்ல போல அப்படின்னு சொல்ல ஜியாங் உடனே அவ மூஞ்ச மறைச்சிட்டு ஓடிடுறா. ஐயோ நான் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின்மே சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தூக்க முடியாம தூக்கிட்டு அந்த ரூம்ல போய் படுக்க வைக்க போறா. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கத பார்த்தோன்னே நீ என்னோட ஒய்ஃப் தானே, நீ வந்துட்டல நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது தடிக்கி பெட்ல விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்ற இங்க பாருங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த ஜியாங் வந்துட்டு உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா, நான் உங்களை காப்பாத்த மட்டும்தான் இங்க வந்தேன், நான் உங்க ஒய்ஃப் கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான் போதும் பொய் சொல்லாத, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீ என்னோட ஒய்ஃப் தானே, நான் இதுக்கு முன்னாடி உன்னை தப்பா ட்ரீட் பண்ணிட்டேன், எல்லாமே என்னோட தப்பு தான், நீ எப்ப என்னை விட்டு போனியோ அப்பந்தான் நான் உன்னை லவ் பண்ணதே எனக்கு உணர்ந்தேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை விட்டு
போயிடாத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, இல்ல என்னால உனக்கு இன்னொரு சான்ஸ் தர முடியாது, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறான், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, இதுக்கப்புறம் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ரெண்டு பேருமே அந்த நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் காலையில எழுந்தோன்னே வேக வேகமா வந்துட்டு ஹீரோ முழிக்கிறதுக்குள்ள நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுட்டு, எங்க போயிட்டு இருக்க, இது நைட்டு என்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டல, பின்ன என்னை விட்டு ஓடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நேத்து நைட்டு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான், நான் ஒன்னும் உங்க ஒய்ஃப் கிடையாது, நான் உங்க ஒய்ஃபோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போலான்னு சொல்லி பாக்க ஹீரோ சொல்றா, இங்க பாரு எனக்கு நேத்து நைட்டு நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கு, நீ என்னோட ஒய்ஃப்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை பத்தி நான் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. அவட நீ திருட்டு பையில எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க சொல்றா, நான் உன்னை டெவைஸ் பண்ணது தப்புதான், பேசாம நம்ம லைஃப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா, நமக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நேத்து நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான், எனக்கு உங்க மேல லவ் எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடலான்னு சொல்லி போறா. அப்ப ஹீரோ மறுபடியும் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் உன்னை நீ எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி உன்னை கேர் பண்ணி பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கி உட்கார வச்சு ஹீரோயினுக்கு ஃபேஸ் மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதுலயே ஃபிளாட் ஆயிட்டா. பரவாயில்லையே உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது, நீ மட்டும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே இருந்திருந்தா நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ கேக்குறா, எதுக்காக உன்னோட ஐடென்டிட்டியை நீ மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்க அவ உடனே சொல்ல ஆரம்பிக்கிறா, எங்க பாட்டிக்காக தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னோட ஐடென்டிட்டியை யாருக்கும் சொல்லணும்னு எனக்கு தோணல, அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு, இங்க பாரு இதுக்கப்புறம் உன் லைஃப்ல உனக்கு யாரும் இல்ல நீ ஃபீல் பண்ண கூடாது, உனக்கு எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே, ஓ உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் மன்னிச்சிருவேனா, இன்னும் என்கிட்ட நீ நிறைய சாரி கேட்கணும், எல்லாம் கேளு, நானும் உன்னை பொறுமையா மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜியாங்கோட அப்பா வந்துட்டு ஜியாங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. உன்னால ஹீரோவை கரெக்ட் பண்ண முடியல, நீ பேசாம நான் சொல்ற லீயா தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. ஜியாங் கடந்து கத்திட்டு இருக்கா, அப்பா ப்ளீஸ் பா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க அப்பா எதுவும் கேட்காம போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜியாங் வரா. ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும்னு சொன்ன உடனே ஹீரோ அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் கேக்குறா, என்ன விஷயமா பேசணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் சொல்றா, என்ன மன்னிச்சிடு, உன்னோட லைஃப்ல நான் குறுக்கிடணும்னு ஆசைப்படல, எங்க அப்பா தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி, நான் மட்டும் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கலனா அந்த லீ குரூப்போட சிஓவை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க, எனக்கு வேற வழி தெரியல, அந்த ஆளுக்குமே 60 வயசு ஆகுது, என்னால எப்படி அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியும், தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் இதுக்கப்புறம் ஹீரோ வேணும்னு சொல்லிட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே வந்துட்டு ஜியாங்கோட நிலைமைய புரிஞ்சுக்கிறா. ஜியாங் வந்துட்டு ஒன்னும் கெட்டவெல்லாம் கிடையாது, அவங்க அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணதான் அவ இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிருப்பா. ஹீரோயின் உடனே ஜியாங்க உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறா. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உங்க அப்பாவுக்கு இல்லீகலா ஒரு பையன் இருக்கா, ஒன்னு அந்த லீ பிரசிடென்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அதுல அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும், அந்த இல்லீகல் பையனை வந்துட்டு உங்க அப்பா வந்துட்டு சூ குரூப்போட சிஓவா அனௌன்ஸ் பண்ண போறாங்க, உங்க அப்பா பணத்துக்காக மட்டும்தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்றா. இதை கேட்டனா அவளுமே எங்க அப்பா இப்படி பண்ணக்கூடிய ஆள் தான், நான் இப்போ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்துட்டு ஜியாங் தப்பிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கறா. உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங்குமே, ஆமா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது, எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு தான் வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்களோட பொசிஷன்ல நான் வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே, பரவாயில்லையே சின்ன விஷயம் தான் சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்ல ஜியாங் உடனே இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கறா. ஹீரோயின்மே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கை கொடுக்கறா. இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஜியாங் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து கேக்குறா, என்ன நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே, அது எங்களோட சீக்ரெட், உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா ஜியாங்கோட அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க போல. அவங்க அப்பயுமே அவங்க மொபைலுக்கு தான் கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா சிக்னலே இல்ல. அவங்களுமே என்னடா ஆச்சு, இந்த மொபைலுக்கு சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போதே உள்ள ஹீரோ வரா. என்ன அங்கிள் உங்க மொபைல்ல சிக்னல் கிடைக்கலையா, சரி நீங்க உட்காந்து டிவி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா டிவில வந்து நியூஸ் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி சூ குரூப்போட பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த சூ குரூப்போட பிரசிடென்ட்டா அவங்க பொண்ணு ஜியாங் தான் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க லோ குரூப்போட சிஓ கூட இப்போ கான்ட்ராக்ட்மே சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இத பார்த்தோன்னு ஜியாங்கோட அப்பா கத்த ஆரம்பிக்கிறாங்க, அடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அது என்னோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜியாங்கோ ஹீரோயினும் மாசா உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஜியாங் சொல்றா, என்ன அது உங்க கம்பெனியா, அது உங்க கம்பெனி இல்ல, இப்போ என்னோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜியாங்கோட அப்பா கதற ஆரம்பிக்கிறாங்க, இது எப்படி
பாசிபிள், இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்ற, இங்க பாருங்க உங்க பொண்ணை நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்க, அதனாலதான் இப்ப நீங்க இந்த நிலைமையில வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா, அப்பா நான் ஒண்ணு நீங்க ஆட்டி வைக்கிற பொம்மை கிடையாது, உங்களுக்கு வயசாயிடுச்சுல, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க, இதுக்கப்புறம் கம்பெனி பொறுப்பை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. உங்களோட அப்பா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் ப்ரப்போஸ் பண்றான். நம்ம ரெண்டு டைவர்ஸ் பண்ணிக்கிட்டோம்ல, அகைன் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயினுக்கு நில்டன் பண்ணி ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினுமே அந்த ப்ரப்போசலுக்கு அக்செப்ட் பண்ணிக்க ஹீரோமே அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு ஹீரோனை இழுத்து பிடிச்சு கிஸ் பண்றான். இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.